அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டே சீரியல் ரிவ்யூ ஃபார் கார்த்திகை தீபம். கார்த்திகை தீபத்தில் அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நடக்க போகுதுன்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரை நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கார்த்திகை பிடிக்குமா, இல்லை சாமுண்டீஸ்வரியை பிடிக்குமா, இல்லை ரேவதியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட பரமேஸ்வரி பாட்டியை பிடிக்குமா, இல்லை நம்மளோட கார்த்திகோட அம்மாவான அபிராமியை பிடிக்குமா, இல்லை அவங்க அப்பாவை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட கார்த்திகை தீபத்து சீரியலில் நம்மளோட மகேஷ் வீணாக போனவன் இவங்க பண்ண பிளான்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கல்யாண மண்டபத்தை விட்டு ஓடிட்டான். அவங்க அன்னிக்கே தெரியாமல், அதாவது அவங்க அன்னிங்கிறத விட அவங்களோட செட்டப்புக்கே தெரியாமல் ஓடி போயிட்டான். இப்போ நம்மளோட சாமுண்டீஸ்வரி முகூர்த்த நேரத்துக்கு மகேஷை கூப்பிட்டுக்கிறாங்க. அப்போ அவங்களோட அண்ணி கொண்டு போய் கூட்டிகிட்டு வரதுக்காக போயிட்டுருக்குறாங்க. அப்போ மண்டபம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. மண்டபம் ஃபுல்லாக காணோம். கடைசியில் சாமுண்டீஸ்வரிகிட்ட சொன்னதும் கோபமாயிட்டாங்க சாமுண்டீஸ்வரி. இவன் என்ன வீணாக போனவன், நிச்சயதார்த்தத்தில் இப்படி தான் ஓடி போனான், இப்பயுமே இப்படி தான் ஓடி போகிறான், இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி பேசாமல் இருந்தால் இது பிரச்சனையாக கொண்டு போய் எங்கேயோ விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, உங்ககிட்ட சாமுண்டீஸ்வரி நான் மன்னிப்பு கேட்குறேன், என்னோடய பேத்தியை என்னோடய பேரனுக்கு கட்டி வை, அபிராமியோட பையனுக்கு கட்டி வை அப்படின்னு சொல்லிட்டு உன் காலில் கூட நான் மன்னிப்பு கேட்குறேன் உளுந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி சாமுண்டீஸ்வரி காலில் போய் விழ போகிறாங்க. அதை நம்மளோட சாமுண்டீஸ்வரி பொருட்படுத்திக்கல. அடுத்தபடியாக நம்மளோட சாமுண்டீஸ்வரியை எடுத்த முடிவில் நம்மளோட டிரைவர் கார்த்திக்கும் ரேவதியும் ரொம்ப அதிர்ச்சியில் ஆகிட்டாங்க. நம்மளோட பரமேஸ்வரி பாட்டி ரொம்பவும் சந்தோஷமாயிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம இதை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரி என்ன சொன்னாங்கன்னா, என்னோடய டிரைவர் கார்த்திக்கும் ராஜாவுக்கும் என்னோடய ரேவதிக்கும் தான் கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ரேவதி அதை ஏற்றுக்கல. கடைசியில் சாமுண்டீஸ்வரி சொன்ன பதிலுக்காக கட்டுப்பட்டு கடைசியில் நம்மளோட கார்த்திக் தாலி கட்டுவாரா என்னன்ட்டு அடுத்த எபிசோடில் தான் எபிசோட் 10 தெரிஞ்சுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.